ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் ப்ரெக்னன்சியோட 12th வீக்கில் என்ன நடக்கும். 12th வீக் ஆஃப் ப்ரெக்னன்சியில் உங்கள் பேபியோட லென்த் பார்த்தீங்கன்னா 5.4 சென்டிமீட்டர் அல்லது 2.1 இன்ச்சஸ் அந்த அளவில் இருப்பாங்க. அவங்களோட வெயிட் பார்த்தீங்கன்னா 58 கிராம். சைஸ் வந்து ஒரு எலுமிச்சம்பழம் சைஸுக்கு இருப்பாங்க. இது எல்லாமே ஒரு அப்ராக்சிமேட்டான மெஷர்மெண்ட்ஸ் தான். அடுத்து முக்கியமான ஒரு சேஞ்சஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட கைகளில் வந்து மூமெண்ட் இருக்கும். உங்களோட பேபி அவங்களோட சின்ன கைகளை வந்து அசைக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனால் அந்த அசைவுகளை வந்து நம்மளால் உணர முடியாது. ஆனால் ஸ்கேனில் வந்து நீங்கள் உங்களோட பேபியோட மூமெண்ட்ஸை வந்து பார்க்க முடியும். இந்த கை விரல்கள் இருக்கு இல்லையா, கை விரல் நகங்களும் இந்த வாரத்தில் வளர ஆரம்பிச்சிருக்கும். ஸோ 33 வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் பேபியோட கைவிரல் நகங்கள் வந்து முழுசாகவே வளர்ந்துருக்கும். அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட லிவர் வந்து டெவலப் ஆகிட்ருக்கும். அவங்களோட கல்லீரல் வந்து இந்த 12வது வாரத்தில் டெவலப் ஆகிட்ருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த கல்லீரல் வந்து பித்த நீர் இருக்கு இல்லையா, அதையும் சுரக்க ஆரம்பிச்சிருக்கும். உங்களோட பேபியோட டைஜஷனுக்கு இதை ஹெல்ப் பண்ணும். அடுத்து ஒன்று பார்த்திங்கன்னா, உங்களோட குழந்தையோட எலும்பு இருக்கு இல்லையா, அந்த எலும்பு வந்து குருத்தெலும்புகளாக இருக்கும். அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கும். இன்னும் ஒரு சில வாரங்களில் அவங்களோட எலும்பு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கும். அடுத்து இந்த குழந்தையோட கண்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா ரொம்ப இடைவெளி விட்டு இருக்கும், ரொம்ப டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த வாரத்தில் அதோட கண்களுக்கு நடுவில் இருக்க அந்த இடைவெளி வந்து குறையும், நெருக்கமாக வந்திருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா, குழந்தையோட மூளையில் இருக்க அந்த நரம்புகள் இருக்கு இல்லையா, நரம்புகளோட இணைப்புகள் வந்து வேகமாக வளர ஆரம்பிக்கும் இந்த வாரத்தில். அதுக்கப்புறம் உங்களோட குழந்தையோட சிறுநீரகங்கள் வந்து சிறுநீரை வெளியேற்ற அளவுக்கு வளர்ந்துருக்கிறதுனால திரவ கழிவுகளை வந்து வெளியேற்ற முடியும் இந்த வாரத்திலிருந்து. உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, வாமிட், தலை சுற்றல், இந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக யூரின் போகிற மாதிரி இருக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து அந்த யூரின் போகிறதுக்கான சென்சேஷன் வந்து குறைஞ்சிருக்கலாம், ரொம்ப அடிக்கடி போகாமல் கம்மியாக இருக்கலாம். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அவங்களோட வாசம் நுகர்ற தன்மை வந்து அதிகமாக இருக்கலாம். உங்களோட ஸ்கின்னில் வந்து சேஞ்சஸ் இருக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து ஸ்கின் வந்து ரொம்ப பிரைட்டாக மாறலாம். ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப டல் ஆகலாம். இதுக்கு வந்து ஹார்மோன் சேஞ்சஸ்னால தான் இந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாமே வர்றது, ஸ்கின் சேஞ்சஸ். உங்களோட பேபி டெலிவரிக்கு அப்புறம் இந்த சேஞ்சஸ்லாம் வந்து உங்களுக்கு நார்மலாக மாறிடும். நீங்கள் வந்து எப்படி இருப்பீங்களோ அதே மாதிரி நார்மல் ஆகிடும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட வயிற்றில் வந்து ஒரு லேசான கோடு தெரியும் இல்லையா, அதை நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னு தெரியும். இந்த வாரத்தில் வந்து அந்த கோடுகள் வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்கும். இதை வந்து நிறமி கோடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை லீனியா நிகரா அப்படின்னும் சொல்கிறாங்க. இது 12வது வாரத்தில் தெரிய ஆரம்பிக்கும். உங்களோட டெலிவரிக்கு அப்புறம் கொஞ்ச நாளில் தானாகவே மறைஞ்சிரும். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க இந்த இன்ஃபர்மேஷன் அப்படின்னா, அடுத்தடுத்து வர வீடியோவை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.